ஐம் டாக்டர் நிவேதிதா, யூராலஜிஸ்ட் அட் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல், வடபழனி. இப்போ நம்ம பேச போறது வேர்ல்ட் கிட்னி டே. ஸோ நம்ம வந்து எவ்ரி இயர் வேர்ல்ட் கிட்னி டே வந்து எதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, அது அட்லீஸ்ட் நம்ம அவேர்னஸ் பண்ணணும் எல்லாருக்கும். ஸோ கிட்னி டிசீசஸை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதுல வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம், ஒரு 35 இயர்ஸ்க்கு மேல எல்லாரும் ரெகுலர் செக்அப்ஸ் பண்ணிக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிக்கடி கல் வரவங்க, இல்ல நமக்கு டயபிட்டிஸ் இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, அதே மாதிரி வீட்டுல யாருக்காவது அப்பா அம்மா இல்ல பிரதர் சிஸ்டர் தாத்தா பாட்டி ரொம்ப நெருங்க சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது கிட்னி நோய் இருந்ததுன்னா, கிட்னில வந்து ஹெரிடிட்டரின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபேமிலிலேயே வர நோய்கள், அதை போய் செக்அப் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ ஜிம்ல வந்து அவங்க அதிக ப்ரோட்டீன் டயட் சாப்பிட்டா கண்டிப்பா ஒரு டாக்டர் ப்ரிஃபரன்ஸ்ல இல்ல ஒரு டயட்டீஷியன் ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி ஒரு கால்குலேட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணணும். அதே மாதிரி தலைவலி வருது, சரி ஒரு மாத்திரை தானே, நம்ம தெரியாம எதுவுமே அபியூஸ் பண்ணி சாப்பிட வேண்டாம். ஸோ ஃபைனலி நம்ம வந்து கிட்னி ப்ரொடெக்ஷனுக்கு என்னன்னு சொன்னாக்க 3C அப்படின்னு சொல்லலாம். கேர்ஃபுல்லா இருக்கணும், கன்சல்ட் அண்ட் கெட் கியூர்ட். ஸோ ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி.